ஸோ எந்த நேரம் வேணாலும் வாகனத்தை ஆய்வு செய்வோம். இன்று மட்டும் இல்ல, வருடம் முழுக்க என்பதை மனசில் வைத்துக் கொண்டு பாதுகாப்புடன் வாகனத்தை ஓட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி குழந்தைகளை ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்களுக்கு அந்த டிரைவர்களுக்கு கண் பரிசோதனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அதை யாருக்காவது ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணிட்டா அதுக்கப்புறம் இல்லை ஏதாவது உதவிகள் தேவை அப்படின்னா இப்போ கூட நீங்கள் வரலாம். இப்பவும் நான் உங்களுக்கு அதுக்கு ஏற்பாடு ஃப்ரீயாக எல்லாமே கண் பரிசோதனை செய்வதும் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ அந்த பள்ளி குழந்தைகளை நாம் கவனமுடனும் பாதுகாப்புடனும் அந்த பள்ளிக்கு சென்று திரும்பவும் மறுபடியும் பெற்றோர் வரைக்கும் அது உங்களுடைய பொறுப்பு தான். ஒவ்வொரு பஸ்லையும் ஒரு 50 குழந்தைங்க 60 குழந்தைங்க இருக்குன்னா அதுதான் அடுத்த தலைமுறை. நம்ம அடுத்த தலைமுறையை கவனமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கண்காணிப்பும் விழிப்புணர்வும் பாதுகாப்பு உணர்வும் உங்ககிட்ட இருக்கும். பஸ் ஸ்கூல் பஸ் வந்து இதெல்லாம் மாற்றிட்டோம். இதெல்லாம் மண்டையில் விழுந்துடுறாரு. எங்கே ஒன்றுதான்ப்பா ஒன்று இது சரி பண்ணுங்க, இல்லையே அதை எடுத்துருங்க. சரி ஏதாவது பசங்க மண்டையில் விழுந்துருக்கு ஏதோ ஒன்று எப்படி இது கையாளணும் அப்படின்னு உங்களுக்கு எளிமையா சொல்லுவாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களையே கூப்பிட்டு கையாள சொல்லுங்க. இது எக்ஸிபிஷன்ல வந்து 3-4 டைப் இருக்கு. ஒன்னு வந்து CO2, ஒன்னு வந்து ஃபோம். முறைக்கு நெருங்கி சாம்பலா இருக்கக்கூடிய பொருள் இன்ஜின்லாம் ஃபயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல எய்ம் பண்ணி இந்த இடத்துல அடிக்கணும், உலர்மாவும். அதே மாதிரி இது CO2ன்றது வந்து குழந்தைங்க ஸ்விட்ச் பண்ணிட்டு ஸ்விட்ச் பண்ணுவாங்க.